ஹேண்ட் வீடியோ கேம்லேருந்து டில் PlayStation 4 we used to play together. அதில் வந்து கிட்டார் ஹீரோன்னு ஒரு கேம் வந்தது. அந்த கிட்டார் ஹீரோவில் there is a level that I couldn't complete it. அப்போல்லாம் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. கேம் I want to finish the level. அந்த லெவல் என்னால் முடிக்கவே முடியலையா, என்னடா இந்த லெவல் முடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும்போது நெஞ்சுக்குள் பெய்திரும் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து இந்த கேமில் என்னால் அந்த கிட்டார் கேமில் அந்த சாங்கை முடிக்க முடியலையா, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு கிட்டார் வேணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே எதோ பேசினாங்க. 2 நாளில் எங்கள் அண்ணா எனக்கு கிட்டார் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவன் எப்படின்னா கம்போஸ் பண்ணும்போது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். வி பிளேட் ரியலி வெல். ஒரிஜினலாக வாசிக்கும் போது எல்லார் பேரும் வரணுன்றதுக்காக ஒரு பாட்டுக்கு நான், இன்னொரு பாட்டுக்கு இன்னொரு கிட்டாரிஸ்ட், இன்னொரு பாட்டுக்கு தட் இஸ் பரத். தனுஷ் அண்ணாவோட வைபம் சந்தோஷ் நாராயணனோட வைபம் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அவங்களோட வாய்ஸே வந்து யூனிக்காக இருக்கும். he is not just an actor, he is an amazing singer. நீங்கள் சொன்ன மாதிரி தான். நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்னை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கெல்லை, காணவரே நீதான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா, உடனே என்ன உதறி போனா சரியா, இனிமே நானும் உயிரும் வரதனியா என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடியே வாழ்கின்ற உணவு, பெண்கள் என்றால் ஆணை கொள்ளும் நோயானதே, நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே, இடமெல்லாம் தெரிகிறது அன்பே போ, நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ, உயிர் வேண்டாம் அன்பே போ, நிஜம் தேடும் பெண்ணே போ, உயிரோடு விளையாட விதி செய்தாய் அன்பே போ. கியூப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் ஹரிணி தென்முருகன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஸ்ரீ ஸ்லிங்கர் கிட்டாரிஸ்ட். அவர் வந்துட்டு இன்னைக்கு நமக்கு நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு மியூசிக்லேயே பதில் சொல்லி நம்மள எல்லாமே வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண போகிறாரு. அவரை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹைண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து எப்படி மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாரணாவரம் சூர்யா மாதிரி கிட்டாரை தூக்கிட்டு கிளம்பியிருப்பீங்களே, அந்த கதையை சொல்லுங்கள். மியூசிக்கில் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா த்ரூ கேம். நான் வந்து பயங்கரமாக கேம் விளாடுவேன். ஐம் ப்ரொஃபஷனல் கேமர். நான், என்னோட பிரதர், மை ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஆல் ப்ரொஃபஷனல் கேமர்ஸ். இந்த பப்ஜின்னு ஒரு கேம் வந்ததுல, அது வந்தக்கப்புறம் வி ஸ்டாப் பிளேயிங் பிகாஸ் எல்லாரும் கேமர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஆக்சுவலி ஸ்டாப் பிளேயிங். அந்த ஹேண்ட் வீடியோ கேம்லேருந்து டில் PlayStation 4 we used to play together. அதில் வந்து கிட்டார் ஹீரோன்னு ஒரு கேம் வந்தது. அந்த கிட்டார் ஹீரோவில் there is a level that I couldn't complete it. அப்போல்லாம் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. கேம் I want to finish the level. அந்த லெவல் என்னால் முடிக்கவே முடியலையா, என்னடா இந்த லெவல் முடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும்போது 10th பப்ளிக் எக்ஸாம் வந்தது. அப்போ ஒரு 1 month பிரேக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 10th பப்ளிக் எக்ஸாமில் வந்து ரொம்ப கேவலமாக மார்க் வாங்கினேன். வீட்டில் வந்து நல்லா எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க, லைஃப்பில் என்ன பண்ண போகிற, இந்த மார்க் வச்சு ஒன்றும் லைஃப்பில் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னா. ஸோ அப்போ வந்து கரெக்டாக டிவியில் வந்து வாரணமாயிரம் நீங்கள் கேட்ட கேள்வி தான் நெஞ்சுக்குள் பெய்திரும் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து இந்த கேமில் என்னால் அந்த கிட்டார் கேமில் அந்த சாங்கை முடிக்க முடியலையா, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு கிட்டார் வேணும் அப்படின்னு. ஓகே. எங்கள் வீட்டில் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ பேசினாங்க. 2 நாளில் எங்கள் அண்ணா எனக்கு கிட்டார் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே. அந்த கிட்டார் வாங்கி கொடுத்தோடனே அந்த கேமில் முடிக்க முடியாத சாங்கை கிட்டாரில் வாசிக்கணும், லைவாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆர்வக்கோளாறு வாங்கிட்டேன். ஓகேவா, அது ஆக்சிடென்ட்லி நடந்தது. அந்த சாங்கை வாசிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. என்ன சாங் இது? ஸ்வீட் சைல்ட் லவ். அது ஒரு இங்கிலீஷ் சாங். ஓகேவா. அந்த கிட்டாரிஸ்ட் தான் என்னோட ஃபேவரட் கிட்டாரிஸ்ட். ஹிஸ் நேம் இஸ் ஸ்லாஷ். அந்த பாட்டை எப்படியாவது வாசிச்சே ஆகணும்னு அதுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டார் வாங்கினேலேருந்து அந்த பாட்டில் கற்றுக்கிட்ட டெக்னிக் தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அது வாசிச்சு காட்டுறீங்களா? யா.
இப்போ கூட தப்பு வருது. அந்த பாட்டு அவ்வளோ கஷ்டம். யா நீங்கள் வந்து இப்போ விஜய் ஆண்டனி சார் நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற ரோமியோ படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. எஸ். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? உங்கள் ஃப்ரெண்ட் பரத் தனசேகர் தான் வந்துட்டு மியூசிக் டைரக்டர். எஸ். அவர் பண்ணுற ஃபஸ்ட்டு பெரிய படம் அப்படிங்கிறது. எஸ். ஒரு சாங் கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு ரீசெண்டாக. அண்ட் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒன் ஆஃப் மை கம்போசிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே எப்படின்னா வில் கோ, அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, இதுதான் கிட்டாரிஸ்ட் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஜஸ்ட் ப்ளே இட் அண்ட் தென் அந்த செஷன் முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவோம். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் வித் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ். பரத்தோட எப்படின்னா ஃப்ரம் த ஸ்க்ராச் வி ஒர்க் டுகெதர். நான் பரத் அண்ட் தென் த டைரக்டர் அண்ட் சம் மோர் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரம் த ஸ்க்ராச் அந்த பண்ண 6 பாட்டுன்னு நினைக்கிறேன். தேர் இஸ் 6 songs. ஆனால் எவ்வளோ பாட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. 6 பாட்டுமே வி ஒர்க் டுகெதர் கம்போஸ் பண்ணும்போது. ரெக்கார்டிங்கில் பரத் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட் என்னென்னா, ஹீ நோஸ் க்ளோஸ் டு 4 to 5 guitarist who is very close. அவன் எப்படின்னா கம்போஸ் பண்ணும்போது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். வி பிளேட் ரியலி வெல். ஒரிஜினலாக வாசிக்கும் போது எல்லார் பேரும் வரணுன்றதுக்காக ஒரு பாட்டுக்கு நான், இன்னொரு பாட்டுக்கு இன்னொரு கிட்டாரிஸ்ட், இன்னொரு பாட்டுக்கு தட் இஸ் பரத். So that kind of music director. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. He gives opportunity to everyone. Okay. And he is very easy going. நீங்க வந்து யாரை பிடிச்சி போய் இன்ஸ்பயர் ஆகிட்டு மியூசிக் கற்றுக்கிட்டீங்க, எனக்கு இவருனா ரொம்ப பிடிக்கும், இவரோட மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யார்? அச்சோ, அப்படி பர்டிகுலராக சொல்ல முடியாது. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே எனக்கு பிடிக்கும். சொல்லி தான் ஆகணுமே. ஸ்பெஷலாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐ லைக் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வெரி வெரி மச். ஓகே. ஒருத்தருக்கு ஒரு வைப் இருக்குது. யுவன் அண்ணான்னா அவரோட வைப் வந்து வேறு மாதிரி, சந்தோஷ் நாராயணன்னா அவரோட வைப் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். அவர் ஒரு படத்தில் 5 பாட்டு இருக்குன்னா ஒரு பாட்டு சோகத்துக்கு இருக்கும், ஒரு பாட்டுக்கு ஹாப்பிக்கு இருக்கும், ஒரு பாட்டு வைப் பண்ணுறதுக்குனே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஐ லைக் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வெரி வெரி. அவரோட மியூசிக்கில் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி காட்டுங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அவரோட மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பண்ண போகிறதுல எங்களுக்கு தெரியும். ஓகே, I'll try. இந்த கிட்டாரில் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலி நைஸ். தேங்க்யூ. நீங்கள் வந்துட்டு ஓன் கம்போசிங் பண்ணியிருக்கீங்களா? யா. அது என்னென்ன சாங்ஸ் அது ஏதாவது சொல்லுங்க. ஓன் கம்போசிஷன் ஐ ஸ்டார்டட் 12 years பேக். ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன், பெண்களின் உரிமை. ஓகே. ஓகே. அந்த விமென்ஸ் ரைட்ஸ்க்காக வந்து இந்த சைல்டு அபியூஸ்லாம் நிறையா நடந்துட்டு இருந்தது. இப்போயும் பெருசாக மாறல. யா. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 3 years ஓல்டு கேர்ளை வந்து ரேப் பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. நான் வந்து அப்போ ஆல்மோஸ்ட் 19 or 20 ஐ கெஸ். அந்த டைமில் என்ன பண்ணுறேன், நான் போய் சண்டை போடுறது, வி கேனாட் டூ தட் ரைட். எனிவே நெக்ஸ்ட் டே இன்னொரு நியூஸ் வரப்போகுது. ஸோ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு இம்பாக்ட் டெஃபினட்டாக இருக்கும். 100ல் ஒருத்தனாச்சும் பயப்படுவான், இல்லை மாறுவான், திருந்துவான்றதுக்காக விமென்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கம்போசிஷன். அது வந்து செமையாக ரீச் ஆச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. நீங்கள் வந்துட்டு இந்த விமென்ஸ் ரைட்ஸ் அந்த சாங்லேருந்து ஒரு டியூன் மட்டும் எங்களுக்காக போட்டு காட்டுங்க. லைட்டாக தங்கமே மாதிரி இருக்கும், ஆனால் நான் 12 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். பெண்கள் தெய்வம் என்று சொல்வது ஏன்? உயிர் கொடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் உலகில் தெய்வம் அல்லவா? அதே பெண்ணை அழிக்க நினைப்பது ஏன்? கற்பழிப்பு உலகில் இன்னும் குறையவில்லை ஏனோ? பெண்கள் நம் கண்கள் என்று நீ புரிந்து கொள்ளடா. பெண்ணில் நான் என்று நீ அட அங்க இல்லடா. பெண்ணுக்கும் ஒரு முறை உரிமை கொடுத்து பாரடா. பெண்ணில் நான் உலகிலே நம்ம யாரும் இல்லடா. பெண்கள் 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 என்று கேட்டு அழிந்து வரும் காலம் இது ஏன்?
இவளும் பெண்தான் அவளும் பெண்தான், இவள் கதை வேறு அவள் கதை வேறு. இவளை பற்றி பேசவும் இல்லை, பேச நமக்கு உரிமையும் இல்லை. இவளது வாழ்க்கையில் முழுவது சோகம், குடும்பம் இல்லை. ஐயோ பாவம், தனிமேல் வளர்ந்தால் கடவுள் யோகம். யோகம் கிடைத்தது இவனது காமம் 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 என்று காமம் வெறி கொண்ட காலம் மாறியதேன். காலம் முழுவதும் முன்னை காக்கும் தாயை இது போல் நினைப்பாயா? இல்ல ஒவ்வொரு பெண்ணும் தாய்போல் என்று சபதம் ஒன்று கொடுப்பாயா? விழிகள் இருந்தும் வழிமாற, இதயம் இருந்தும் தடுமாற, ஓர் உயிரணி தெரிந்தும் விளையாட பெண்கள் ஒன்றும் மைதானம் இல்லை. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கேம் செக்மெண்ட் விளையாட போறோம். நான் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீங்க அதுக்கு வந்துட்டு மியூசிக்ல எனக்கு ஆன்சர் சொல்லணும். நீங்க வாயவே திறக்கக்கூடாது. மியூசிக் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பதில் கொடுக்கணும். ஓகேயா? பாடலாமா? பாடலாம். வாய் திறக்கக்கூடாது. நீங்களே நிறைய நீங்க ஈவென்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுல இருந்து ஏதாவது ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா? நீங்க சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி நானே பார்த்துருக்கேன். எத்திராஜ்ல ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணீங்க. காலேஜஸ்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க ஏதாவது ப்ரொபோசல் எல்லாம் வந்திருக்கா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? நான் உங்களுக்கு பாடுறது வந்து ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஓகே. அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பாக்குறாங்க அப்படின்றது. ஓ, நீங்க இப்படி வரீங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம். தங்கமே ஒன்ன தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவினே. அப்படிதான் அவங்க நினைச்சிருக்கலாம். உன்னதான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி லைவா வந்துட்டு தங்கமேயோட மியூசிக் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்டு பரத் தனசேகர், ரோமியோ படத்தோட மியூசிக் டைரக்டர், அவருக்கு ஒரு சாங் நீங்க வந்துட்டு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்னை தொடலாம் தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லை. ஓ Mustafa, Mustafa, don't worry Mustafa, காலம் உன் தோழன் Mustafa. இப்போ நான் வந்துட்டு மியூசிக் டைரக்டர்ஸ் பேரோடலாம் சொல்லுவேன். அவங்களோட சாங்ஸ் எல்லாமே நீங்கள் ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டணும். ஓகே. சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணனோட என்னோட ஃபேவரட் சாங் இது ரீசன்ட் டைம்ஸில் அண்ட் ஃபார் எவர். சந்தோஷ் நாராயணன் அண்ட் பிரதீப் அண்ணா காம்போ. ஐ லவ் திஸ். ஓகே. அழகழகா அவ தெரிவா உயிருரிவா, மெது மெதுவா விரி விரிவா விழியறிவா, எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா, உடனே என்ன உதறி போனா சரியா, இனிமே நானும் உயிரும் வரதனியா. ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்ஸ் ஏதாவது? முந்திரம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே, சொல்லரை கண்ணாக நெஞ்சம் பொன்னானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே, வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தெரிவதா, இப்போது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன, இப்போது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. இளையராஜா சாரோட யுவன் சாரோட சாங்ஸ் ஏதாவது? போகாதே போகாதே
இருப்பேன். போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இருப்பேன். அவ்வளோதானா? எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த வைப் வந்துருச்சு, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஒரு தடவை எனக்காக மேஷப் பண்ணிட்டா, வேற மேஷப் பண்ணிட்டா. ஓகே பண்ணுங்க. இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தை துண்டாக்கும் கனவிது, மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே. காதல் என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடிய வாழ்கின்ற உணவு. பெண்கள் என்றால் ஆணை கொள்ளும் நோயானதே. ஐயோ இந்த இளமையின் தொடக்கம் என்றே முற்றுப்புள்ளி, அதை சொல்லாமல் சொல்லி நம்மை பைத்தியமாக்கும் பெண்ணை தேடி தொலையாதே. ரஹ்மான் சாரோட சாங் ஏதாவது? நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நம் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குல சேரும் கடந்தது போலே கடந்தவள் நான். முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூமா. நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர், ஓகேவா? ஓகே, நான் வந்துட்டு ஒரு 4-5 பேர் சொல்லுவேன். ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். உங்களுக்கு மியூசிக்லயே சொல்லணும், ஓகேவா? ஓகே. சூர்யா சார், அவருக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுத வானிலை, பெண்ணே உன் மேல் பிழை. இல்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன்முன்னம் சூடிய காரிகை, பெண்ணினி காஞ்சனை. நெக்ஸ்ட் ஹீரோயின் சமந்தா மேம், அவங்களுக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா, ஹே சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா, ஹே. தனுஷ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஆக்டரா ஓகே, பட் சிங்கரா வந்துட்டு பயங்கரமா பண்ணுவார். அவரோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அவரோட சாங்ஸ்ல ஏதாவது அவர் பாடின பாட்டு ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி காட்டுங்க. தனுஷ் அண்ணாவோட வைபும் சந்தோஷ் நாராயணனோட வைபும் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அவங்களோட வாய்ஸே வந்து யூனிக்காக இருக்கும். ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஹீ இஸ் அன் அமேசிங் சிங்கர். நீங்கள் சொன்ன மாதிரி தான் செமையாக பாடுவாங்க. ஏன்னா அந்த யூனிக்னஸ் அந்த அண்ணாவோட வாய்ஸில் இருக்கும். தட்ஸ் வை ஹீ சிங்கிங். அது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. மெனி வாண்ட்ஸ் டு பி அ சிங்கர், ஆனால் வந்து ஹீ மேட் இட். இப்போ வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணாவும் அதே மாதிரி தான். ஹீ ஹாஸ் இன் யூனிக் வாய்ஸ். ஸோ இப்போ தனுஷ் அவரோட ஃபஸ்ட்டு பாட்டுன்னு நினைக்கிறேன்.
Why this kolaveri 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 day? Why this kolaveri 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 day? Distance la moon color white background night my future dark. Why this kolaveri day? Thank you. நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தோட சாங்ஸ் ஏதாவது வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டுங்க. தனியாக தவிக்கின்றேன் துணி வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ நீ தொட்டால் இடமெல்லாம் தெரிகிறது அன்பே போ நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ உயிர் வேண்டாம் அன்பே போ நிஜம் தேடும் பெண்ணே போ உயிரோடு விளையாட விதி செய்தாய் அன்பே போ. போனி போ. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, மைண்டு ஃபுல்லாக யாரோ கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு ஆக்சுவலி இந்த சாங் கேட்டது. அதுக்கு முழுக்க காரணம் அனிருத் அண்ட் ஹிஸ் வைப் ஒன்லி. யா, அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம்ல ஸோ ஹி கேவ் இஸ் பெஸ்ட். எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்கு, அது வந்து என்னோட விருப்பம், நீங்கள் பண்ணி காட்டினா நான் லைவாக கேட்கணும் அப்படின்றதுக்கு. காற்று வெளியிடை படத்தில் வந்துட்டு அழகியே மேரி மீ சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் வந்துட்டு எனக்காக பண்ணி காட்டுறீங்க. ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்ச உடனே வந்து யாராவது பேசுவாங்களா அந்த மாதிரிலாம் கேட்பீங்களா? அந்த மாதிரி இன்டெரக்டாக இந்த சாங் கேட்குறீங்களா? இல்லை இல்லை ஓகே, ஆக்சுவலி இந்த சாங் நல்லா இருக்கும். அது ஓகே, கண்டென்ட்டு வரதுமே இல்லை, கண்டென்ட்டு ஓகே. Waiting for a புன்னகை சிரிடி காணவில்லை heartbeat திருடி அடடா நான் கவிஞ்சேன் உன்னை பார்த்து கெட்டு போன கவிஞ்சேன். ஹானஸ்டா நான் பேசவா இல்லை இது போதுமா? ஹோமே டார்லிங் நாங்க கமிங் புது கணக்கெல்லாம் பெண்டிங். கோரஸா நான் பேசவா எஸ்ஸா நோவா எஸ்ஸா அழகியே marry me அழகியே flow with me get high with me அழகியே கோவந்தா தூக்கம் வந்தா don't worry அழகியே ஹே அழகியே. ரகுவரன் சார் இருக்கார் இல்லையா, ஃபேமஸான வில்லன், அவருக்கு நீங்கள் ஒரு சாங் டெடிகேட் பண்ணனா என்ன சாங் பண்ணுவீங்க? ஓகே, இந்த டியூன் வந்து கம்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா தேவா சார். ஓகே, யாருக்கு கம்போஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கும் ரகுவரன் சாருக்கும் ஒரு கிளாஷ் வரும் பாஷாவில். ஓகேயா, அந்த கிளாஷ்னால தான் ரகுவரன் சார் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டார். அந்த படமே வேறு லெவல், எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க இன்க்ளூடிங் மியூசிக் இல்லையா. ஸோ அந்த மியூசிக்கை ரகுவரன் சாருக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சூப்பர் ஸ்டார் மியூசிக். ஓகேவா,
நிறைய கொஷின்ஸ் கேட்டேன், நிறைய நீங்கள் வந்துட்டு மியூசிக்லேயே ஆன்சர் பண்ணி ரொம்ப என்த்துவாக போச்சு இந்த ஷோ. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ எங்கள் ஷோ வந்துட்டு இவ்வளோ இதாக கொண்டுட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் டு தி ஆடியன்ஸ், மியூசிஷியன்ஸ் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் ஆர் எனி இண்டஸ்ட்ரி, டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐ டிட் தட். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் கிடைக்கும் போது நான் ப்ராக்டிஸ் பண்ணல, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அது தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க காரணத்தை கொண்டும். அண்ட் பி டிசிப்ளின்ட் இன் யுவர் பஞ்சுவாலிட்டி. எதுக்காக கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மேக் ஷூர் யூர் தேர். நான் இந்த இன்டர்வியூக்கு வர நிறைய நாள் டிமிக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஹவு யூ யூஸ் டு க்ரோ அப், ரைட்? நீங்கள் எப்படி வளர்ந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூ வில் அடாப்ட் இட். ஸோ இஃப் சம்மன் இஸ் வாட்சிங் திஸ் ஏர்லி, இஃப் இட்ஸ் நாட் டூ லேட், மேக் ஷூர் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் அ மியூசிஷியன், கீப் ப்ராக்டிசிங். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், கீப் ஸ்டடியிங். பேரண்ட்ஸால் ஒரு லெவல் வரைக்கும் மட்டும்தான் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் ஓன். யாரும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. ஓகே.